சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஜூலை மாத வாக்குத்தத்த செய்தியாகவும் 1920வது காலை மன்னா செய்தியாகவும் பகிர்ந்து கொள்வதை எண்ணி கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை மன்னா ஊழியத்தின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் கடந்த 6 மாதங்கள் கிருபையாய் பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலும் முதல் நாளை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். நாம் மீட்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. தொடர்ந்து தேவன் உங்களை இந்த மாதம் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்துவார். உங்களுக்கு பல தேவைகள், நெருக்கடிகள் இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியாகவும் காலை மன்னா ஆதாரத்துக்காக தேவ சமூகத்தில் நின்ற பொழுது தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்கிறது, தேவனாலே எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை பெற்றவுடன் எனக்குள்ள அவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது. தேவன் அந்த நாள் முழுவதும் என்னோடு இடைப்பட்டதை உணர முடிந்தது. அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்க வாழ்க்கையில தேவனால் எல்லாம் கூடும். மனிதரால் கூடாதவைகள் தான் தேவனாலே எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையில சில பகுதிகளில மனிதர்களை நம்பி நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். இந்த தேவையை இந்த மனிதன் நிச்சயம் சந்திப்பார் என்று சொல்லி அவருக்கு பின்னால் சென்று அவர் இந்த தேவையை சந்திக்காமல் இருந்த பொழுது கூட உங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்பின யாரும் சோர்ந்து போன சரித்திரம் இல்லை. இயேசுவை நம்பி அவருக்காக வாழ்ந்தவர்கள் கெட்டு போன சரித்திரமும் இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய வேண்டுமானால் தேவனை 100க்கு 100ஆக நம்ப வேண்டும். இங்கே ஒரு வாலிபன் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அவர் சில கட்டளைகளை சொல்கிறார். அவன் சொல்கிறான், நான் சிறு வயதிலிருந்து அதை கடைபிடிச்சு நடக்கிறேன். உன்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வித்து தரித்திர கொடு என்று சொல்லும்போது அவனுக்கு அது மனம் இல்லை. இயேசுவிடம் வந்து துக்கத்தோடு மன வருத்தத்தோடு திரும்பி செல்கிறான். அந்த இடத்துல இயேசுவை அவன் 100% நம்பவில்லை. தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய பணத்தையுமே நம்பியிருந்தான். மற்ற எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறான். ஆனா உனக்கு உண்டானதை வித்து தரித்திற்கு கொடு என்று சொன்ன உடனே அவன் கீழ்ப்படியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு 100% கீழ்ப்படிய வேண்டும். எவ்வளவு ஆஸ்தி, எவ்வளவு பணம், எவ்வளவு பொருள், எவ்வளவு மனிதர்கள் கொடுத்தாலும் அதெல்லாம் ஆண்டவரால் தான் நமக்கு கிடைச்சது என்பதை மறந்துவிடக்கூடாது. வேதத்துல அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்வதற்கு சில மக்கள் ஆண்டவரையே நம்பியிருந்தனர் 100%. ஆகவேதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே அவரிடம் அவருடைய வல்லமையினால எல்லாம் செய்ய முடியும். இந்த சரீரத்தை கூட மகிமுள்ள சரீரமாக மாற்றி விடுவார். ஆகவேதான் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையில சில அற்புதங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த அற்புதம் நடக்கணும், இந்த மாசத்துல என் பிரச்சனை மாறணும், இந்த கடன் நீங்கணும், கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு செல்லணும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில திருமண காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணணும், என் பிள்ளை எழுதியிருக்கிற எக்ஸாம்ல அந்த நல்ல ரிசல்ட் வந்து வேலை கிடைக்கணும், இப்படிலாம் பல காரியத்துக்காக காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? இதுல தேவனால மட்டும்தான் எல்லாம் கூடும். உங்க பிள்ளைங்களை உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆகவேதான் வேதம் சொல்றது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நானும் இஸ்ரவேலா இருப்போம்னா நிச்சயமாய் எல்லா காரியத்தையும் அவரே கைகூடி வர பண்ணுவார். ஊழியத்தின் பாதையில எல்லாம் அவரால் தான் கூடும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவரால் மட்டும்தான் முடியும். மனுஷரால் முடியாததுதான் தேவனால முடியும். எனவே அற்புதங்களுக்காய் காத்திருங்கள். உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதீர்கள். இந்த மாதத்தை வெற்றியாய்
நிறைவு செய்ய கர்த்தர் பலன் தருவார். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்துல காத்திருந்து நீங்கள் அந்த நாளை துவங்குங்கள். தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனாலே எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையான வார்த்தையை, தீர்க்கமான வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எந்தெந்த காரியத்துக்காய் நம்பிக்கொண்டு இருக்காங்களோ அந்த விஷயத்துல 100% அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மிடம் நாங்கள் வருகிறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்ப்பகால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையிலே குழந்தையை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருபத்தி 8ஆம் தேதி